வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் டேரம்பிள் எழுதின சிட்டி ஆஃப் ஜின் இதோடைய ப்ரொலாகோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த புத்தகத்தில் வில்லியம் டேரம்பிள் டெல்லியை நம்மக்கிட்ட ஒரு புதிய பரிமாணத்தில் காமிச்சிருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லி வரலாறு நிகழ்வுகள் நிறைய நிகழ்ந்த ஒரு இடம். அதை பற்றி நிறைய மித்து இருக்குது. அங்கே வேறு வேறு கல்ச்சரை சேர்ந்தவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. அங்கே பழங்காலத்தோடைய பாழடைஞ்ச இடங்களும் இருக்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டபோது அவங்க விட்டு சென்ற அந்த மிச்ச மீதி இடங்களும் இருக்குது. இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பும் இது எல்லாத்தோடு சேர்ந்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ இந்த புத்தகத்தில் நான் டெல்லியோட அந்த 7 சிட்டிஸையும் அவர் அந்த 7 டெட் சிட்டிஸ்ன்னு சொல்கிறாரு. அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதோட மிஸ்டிக்கல் எலமெண்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். மக்களை என்ன ஹாண்ட் பண்ணிட்டு, அதாவது இன்னும் கடந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த விஷயங்களாம் மக்கள் மனசில் அப்படியே இருக்குதுன்றத நான் அங்கே இப்போ வாழக்கூடிய அந்த லோக்கல் பீப்புள், சூஃபீஸு, அப்புறம் டெவரிஷஸ் இவங்களோடலாம் கலந்து பேசி அவங்க சொல்கிற கதைங்களெல்லாம் நான் 1857 நடந்த மியூட்டினிலேருந்து இன்னைய தினம் வரைக்கும் நடந்ததை நான் கதையாக இதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லி ஒரு சிட்டி ஆஃப் பேரடாக்ஸ்ன்றாரு. ஏன்னா அங்கே இன்னும் வரலாறு தெருவில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஜின்ஸுன்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிட்ஸு அதுவும் அங்கேயே டெல்லி மக்கள் நடுவில் அந்த ஃபோக்லோரில் இருக்குது. அதே மாதிரி டெல்லி நிறையா எம்பையர்ஸை பார்த்துருக்கு. பெரிய மன்னர்கள்லாம் அந்த அந்த இடத்த ஆண்டிருக்காங்க. அதாவது ஹிந்து கிங்டம்ஸ்லேருந்து மொகல்ஸ்லேருந்து பிரிட்டிஷ் ராஜ் வரைக்கும் ஆண்ட இடம் தான் ஆட்சி செஞ்ச இடம் தான் டெல்லின்னு சொல்லிட்டு அவர் இந்த ப்ரொலாகில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் டெல்லிக்கு 1989 வந்தபோது எப்படி அந்த ஊர் அவர் அப்படியே கவர்ந்தது, அதோடைய பாரம்பரிய வரலாறு, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரெசன்ட் எல்லாம் அவர் மனசை எப்படி கவர்ந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்காகவே அவர் ஜின்னுன்ற இந்த சூப்பர் நேச்சுரல்ஸ், இது இஸ்லாமிக் மேத்தாலஜியில் இருக்கக்கூடிய சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸு அவங்க டெல்லியோட ஃபோக்லோர்லேயும் இந்த ஜின்ஸை பற்றி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே இந்த ஊரோடைய நிறைய தொடர்பு இருக்குது, எனக்கு ஒரு டீப் கனெக்ஷன் இங்கே இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஊரில் நடந்த மாற்றங்கள், டெல்லி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது ஒரு காலகட்டத்திலையும். ஏன்னா வேறு வேறு அரசர்கள் ஆண்ட இடம், அந்தந்த அரசர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அதோடைய கடந்த காலம் இன்னும் ஆழமாக அதோட வேராக இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் ஜின்ஸை இங்கே கொண்டு வரேன்னா, இந்த ஜின்ஸ் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங், அவங்க இன்னும் இந்த ஊரில் இருக்காங்க. அவங்கள நம்ம வரலாறில் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். டெல்லியோடைய பாரம்பரியம்லாம் எல்லா ஞாபகத்திலும் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஏற்கனவே நடந்த வரலாறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இன்னும் ஆழமாக இருக்கக்கூடிய ஆனால் நம்மளால் பார்க்க முடியாத நிறைய கதைகளை, வரலாறு மிச்சம் மீதிங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த இடம் எப்படின்னா, வரலாறில் நிறைய 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 காலகட்டங்கள்லாம் ஒன்றோடு ஒன்று கோஎக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது ஒரே சமயத்தில் வாழ்ந்தும் இன்ட்ராக்டும் பண்ணியிருக்கு. அதையெல்லாம் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஏன்னா கடந்த காலம்தான் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால டெல்லியை உருவாக்கியிருக்கு. அதனால் அடுத்து வரப்போகிற சாப்டர்ஸில் பார்த்திங்கன்னா கடந்த கால வரலாறு எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய டெல்லியை, கண்டெம்பரரி டெல்லியை ஷேப் பண்ணியிருக்கு, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன. அப்போது டெல்லியில் ரியலிஸ்டிக்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது, மிஸ்டிக்கலாகவும். அதாவது ஜின்னுன்ற சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டை கொண்டு வந்திருக்காருல, அதுலேருந்து நான் மிஸ்டிக்கலாக நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ப்ரொலாகில் இந்த புக்கோட முக்கியமான தீமெல்லாம் சொல்கிறாரு. அதாவது எப்படி டெல்லியில் வேறு வேறு காலகட்டங்கள் ஒன்றோடு ஒன்று கோ எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்தது. டெல்லி எப்படி ஒரு காலகட்டத்திலும் தன்னை மாற்றி அமைச்சிக்கிட்டு இருந்தது. அத்தோடு இவருக்கு அந்த டெல்லியோடு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் கனெக்ஷனை பற்றி சொல்லிவிட்டு, நான் ஏன் ஜின்னை யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் மறைவாக இருக்குது. அந்த மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மிஸ்டிக்கல் டைமென்ஷனை ரீடர்ஸ்க்கு கொடுக்கும். அதனால் ரீடர்ஸ் வெறும் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய டெல்லியை பார்க்காம டெல்லியோட அந்த ரிச்சாக அந்த பாரம்பரியமான வரலாறையும் இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி இந்த ப்ரொலாகை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.